நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி எல்லோ திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். கோவை ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பில் பிரசாந்த் ரங்கசாமி தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஹரி மகாதேவன் இயக்கத்தில் வைபவ் பூர்ணிமா ரவி நடிப்பில் மாறுபட்ட களத்தில் உருவாகியிருக்கும் திரைப்படம் எல்லோ. அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகில் ஏராளம் என்பதை பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறது இந்த எல்லோ திரைப்படம். கதைகளம் காதலன் சந்தோஷுடன் எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிடும் ஆதிரை தன் அப்பாவின் உடல்நிலை முடங்கி போனதுக்கு பிறகு வேலைக்கு செல்கிறார். வங்கி வேலைக்கு போகும் ஆதிரை அதில் ஒரு சலிப்புத்தன்மை ஆளாகிறார். 3 நாட்கள் விடுமுறையில் சின்ன வயதில் சந்தித்த பாட்டிமா, ஜெனி சில்வா, சோட்டு இவர்களை தேடி புறப்படுகிறார். அந்த பயணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. பொதுவாக திரைத்துறையில் பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் படங்கள் மிக குறைவே. அப்படி பெண்மையை போற்றும் வகையில் ஆதிரையின் உணர்வுகளை சொல்லும் படம். 5 வருடம் காணாத சந்தோஷம், 8 நாட்கள் நாயகி எப்படி கிடைத்தது என்பதை சொல்லும் படம் எல்லோ. நாயகி பூர்ணிமா மைய கதாபாத்திரத்தை நடித்திருக்கும் இப்படம் இக்கால பெண்களின் வாழ்க்கைக்கும் பொருந்தி போகும் பல விஷயங்கள் படத்தில் இடம்பெற்றுள்ளது. பெண்கள் மீதான அடக்குமுறை, குடும்ப பொருளாதாரம், தனித்து வாழும் பெண்கள் பிரச்சனை மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகள் ஆகியவற்றை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது. சந்தோஷ் காதலை பிரியும் நேரம், வங்கியில் மேனேஜரின் தினம் டார்ச்சர் என நாயகி சலிப்பு தன்மைக்கு வருவது காரணம் சரியாக சொல்லப்படுகிறது. பயணங்கள் வரிசையில் எடுக்கப்பட்ட படங்களின் வரிசையில் முத்தாய்ப்பாய் அமைந்த படம்தான் எல்லோ. பொதுவாக சமூக விஷயங்களை இயக்குனர் கவனமாக பதிவு செய்துள்ளார். ஜெனியை தேடி செல்லும் ஆதிரை அங்கு ஜெனி அவள் ஆண் நண்பருடன் உல்லாசமாக இருப்பது கண்டு அங்கிருந்து வெளியேறுகிறார். பிறகு முகுந்த் என்ற வாலிபனை சந்திக்கிறார். அங்கு ஒரு ஹோட்டலில் தங்கும்போது லீலா தாம்சன் சந்திக்கிறார். அங்கு வரும் சாய் சந்தித்து இருவரும் மனம் விட்டு பேசுகிறார்கள். அவர்கள் கருத்து ஒன்றாக இருப்பதால் இவர்கள் இருவரும் மார்த்தாண்டம் செல்கிறார்கள். அங்கு சில்வாவை தேடினார்களா, சோட்டோ யார்? இப்படி இளமையான ஜாலியான பயணமாக படம் தொடங்கி முடியும் வரை இளைஞர்களின் இதயத்தை திருடி செல்கிறது எல்லோ. நாயகி பூர்ணிமா ரவி பிக்பாஸில் தொடங்கிய பயணம் அட்ராசக்கு அன்னபூரணி என்று சின்ன வேடங்கள் நடித்து இப்பொழுது நாயகியாக அருமையாக நடிப்பை வழங்கியிருக்கிறார் பூர்ணிமா ரவி. காதலன் சந்தோஷத்தை பிரிந்து வாடுவது, தனிமையில் கண்ணீர் வடிப்பது, கொச்சின் சென்று ஜெனியை சந்தித்து அவள் வாழ்க்கையில் நடந்த திருப்பங்களை கண்டறிவது, பிறகு தனது பாட்டியை வினோதினி மேரி பெர்னாண்டஸ் தேடி செல்வது, யார் என்று அறிமுகமாகாத சாய்வுடன் பயணம் செய்வது என படம் முழுக்க நடிப்பு பட்டையை தீட்டி வைரம் போல் இருக்கிறது அவர் நடிப்பு. பேசும் வசனங்கள் எல்லாமே நன்றாக இருக்கிறது. டெல்லி கணேஷிடம் என்னால் 4 வருடம் தாங்க முடியவில்லை, நீங்கள் 40 வருடம் எப்படி இந்த வேலையை தாங்கினீர்கள் என்று கேட்கும் இடம், உயிருக்கு உயிராக நேசித்த பாட்டிமா வினோதினி இறந்து விட்டார் கலங்கும் இடம், வானவில் பார்த்து பிரம்மையுடன் இருக்கும்போது சிலிர்க்கும் நடிப்பு மிகவும் ரசிக்க வைத்தது. நாயகன் வைபவ் முருகேசன் சாய் என்று கதாபாத்திரத்தில் முன்னாள் காலியை பிரிந்து பைக் லோன் கட்ட முடியாமல் ட்ரிப்புக்கு வரும் இந்த கதாபாத்திரம் இதுதான் எனது கடைசி ட்ரிப் என்று சொல்ல எல்லோருமே அவர் இறந்து விடுவார் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இல்லை எனது பைக் வங்கியில் பறிமுதல் செய்யப்பட போகிறது என்று கதையை திசை திருப்பும் இடம் சிறப்பாக இருக்கிறது. நன்றாக நடித்திருக்கிறார். மற்றும் சந்தோஷ் வேடத்தில் சாய் பிரசன்னா சிறப்பாக நடித்திருக்கிறார். கல்யாணி என்ற கதாபாத்திரம் நடித்திருக்கும் தன்னுடைய கல்யாண் கதையை சொல்லி உருக வைத்து எல்லோரும் மனதிலும் இடம் பிடித்துக் கொள்கிறார். லீலா தாம்சன் சோமசுந்தரம் என்ற கதாபாத்திரத்தில் வரும் டெல்லி கணேஷ், நாயகியின் தங்கை, அம்மா, வங்கி மேலாளர் என எல்லோருமே தங்கள் பங்குக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். மற்றும் இப்படத்தில் நடித்த நடிகைகள் நமிதா கிருஷ்ணமூர்த்தி, வினோதினி, வைத்தியநாதன், பிரபு சாலமன், லோகேஷ், ஜூபின், மணிமாலா, சிஜு ராகவன், அஸ்வின், ஜெயபிரகாஷ் ஆகியோர் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஹரி மகாதேவன். தரமான இயக்கத்தில் மேக்கிங் சிறப்பாக இருக்கிறது. வசனம் நச்சிருக்கிறது. பெண்ணியம் சார்ந்த கதை கண்ணியமாக முறையில் இயக்கியிருக்கிறார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.